அந்த முதியோருடைய பொண்ணை எங்க அப்பா நான் சாகுற வரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசு கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க. அந்த அரசர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களை விடுறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த பொண்ணை ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. சாப்பிட எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. அந்த பொண்ணால அவங்க அப்பாவையும் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, அந்த பொண்ணால அந்த கஷ்டத்தை ஏத்துக்க முடியல. நாளாக 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த முதியோருக்கு வந்து எந்தவித ஹெல்த் இஷ்யூவும் வரல. அவர் ஆரோக்கியமா இருக்காரு, நல்லா இருக்காரு. அப்போ அந்த அரசருக்கு டவுட் வருது. காவலர்கள்லாம் போய் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்களுடைய தாய்ப்பால சரி சமமா அவங்க அப்பாவுக்கும் பகிர்ந்திருக்கா. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே அந்த அரசர் அந்த பொண்ணுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை விடுதலை செஞ்சாரு. இதை பார்க்கும்போது உடம்பே சிலுக்குதுங்க. அது சொல்லும் போதே சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இப்படிலாம் யாருங்க இருப்பா? சத்தியமா இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கூசுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் அவங்க அப்பாவை பிடிக்குமோ உங்க அப்பாவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.